ஸோ வின்டர் ப்ரூஃபிங் ப்ரோக்ராம். வின்டர் ப்ரூஃபிங் ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சப்போர்ட் குடுக்குது. அதாவது கவர்மெண்ட் வந்து எனர்ஜிய வந்து சேவ் பண்றதுக்கும், அதே நேரம் வந்து ஃபைனான்ஷியலி ஹார்ட்ஷிப்ல இருக்கிறார்கள், அல்லது லோ இன்கம் இருக்கிறார்கள், அவங்களுக்கு வந்து என்ன செய்ய போதுன்னு ப்ரோக்ராம் வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த விண்டோ ப்ரூஃபிங் ப்ரோக்ராமுக்கு கீழே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எத்தனை பேர் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, அதுக்கு உரிய இன்கம் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ இந்த அடிப்படையில் உங்களோட வீடு நீங்கள் அப்ளை பண்ண வேணும். நீங்கள் அப்ளை பண்ணி தெரிவு செய்யப்பட்டீங்களாக இருந்தால் அவங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்டரை உங்களோட வீட்டுக்கு அனுப்புவாங்க. உங்களோட வீட்டுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்ஷனை செய்து இந்த வீட்டுக்கு விண்டோ ப்ரூஃபிங் தேவை, அதாவது ரூஃபில் சில மாற்றங்கள், சேஞ்சஸ், அப்கிரேட்ஸ், இன்சுலேஷனில் வந்து அப்கிரேட்ஸ், அது வந்து ரூஃப் ஆர்டிக் இன்சுலேஷனாக இருக்கலாம், அல்லது வாலில் இருக்கிற இன்சுலேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த விதமான அப்கிரேட்ஸை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக செய்து தருவாங்க. இது கூடுதலாக யார் குவாலிஃபைட் ஆகுவாங்கன்னு சொன்னால், அவங்க ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் வந்து செய்கிற நேரம் அந்த வீடு வந்து உண்மையாகவே இன்சுலேஷன் வந்து நீட் இருக்குன்னு சொல்லி தெரிவு செய்யப்பட்டால் அவங்க வந்து ஃபுல் ஃப்ரீயாக அதை செய்து தருவாங்க. யோசிச்சு பாருங்கள் மக்களே. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயம், ரைட்? இன்சுலேஷன் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது. ஸோ இது ஃப்ரீயாக உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் வை நாட், ரைட்? ஸோ நல்ல பெனிஃபிட்ஸ், ரைட்? ஸோ ஆகவே உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட பழைய வீடுகள், அதாவது 5 வருடத்துக்கு மேற்பட்ட வீடுகள் அல்லது 10 வருடத்துக்கு மேற்பட்ட வீடுகளுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது கட்டாயம் கிடைக்கிறதுக்கு. ஏனெண்டா அவங்க அதாவது கோல்டு ஏர் எந்த அளவுக்கு உங்களோட வீட்டில் வந்து லீக் ஆகுது அல்லது வருகுது, அல்லது ஸ்டாண்டர்ட் இருக்குது, இவ்வளோ ஹைட்டில் வந்து இன்சுலேஷன் இருக்கணும், இன்ன சைஸில் வந்து இன்சுலேஷன் வந்து இன்சுலேட் பண்ணப்பட்டிருக்கணும். அந்த ஸ்டாண்டர்டில் உங்களோட வீடு இருக்கலண்டா, உங்களோட வீடு பழைய வீடாக இருந்தால் சில நேரம் அந்த ஸ்டாண்டர்டை வந்து இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி இருக்காது. ஆகவே இந்த அப்கிரேட்ஸ் வந்து நீங்கள் எலிஜிபிள். வை நாட், நீங்கள் விட வேணும், ரைட்? இந்த மாதிரி கிடைக்க வேண்டிய விஷயத்தை ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி இந்த பெனிஃபிட்டை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே வந்து எத்தனை இயர் வீடு குவாலிஃபைடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அது கேஸ் பை கேஸ். சில நேரம் பிராண்ட் நியூ வீட்டுக்கு கூட உங்களுக்கு சரியான இன்சுலேஷன் வந்து இருக்காது. ஸோ ஆகவே நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பெட்டர். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷனோட வந்து ஹெல்ப் வேணுமாக இருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வின்டர் என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது சம்மந்தமாக மேலதிகமாக நாங்கள் அதை பற்றி பேசலாம். சரியா கைஸ்? ஸோ இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள்.